தூத்துக்குடி முத்தையாபுரம் மகாலட்சுமி நகரைச் சேர்ந்தவர் புலவர் கணேசன். இவர் பிரபல சினிமா மற்றும் டிவி சீரியல் நடிகை தீபாவின் தந்தை ஆவார். இவர் தூத்துக்குடி மாநகர 57வது வார்டு காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் இருந்து வருகிறார். முத்தையாபுரம் பகுதியில் பத்திரகாளி அம்மன் கோவில் தர்மகர்த்தாவாகவும் இருந்து சிறந்த நிர்வாகத்தை வழங்கியதற்காக பாராட்டு பெற்றவர். மேலும் கோவில் அருகே பெருந்தலைவர் காமராஜர் சிலை அமைக்கும் பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் கோவில் நிர்வாகம் மற்றும் காமராஜர் சிலை அமைக்கும் பணிகளில் அவருக்கு முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் முத்தையாபுரம் பஜாரில் உள்ள டீ கடை முன்பாக புலவர் கணேசன் நின்று கொண்டிருந்த போது திடீரென அங்கு மோட்டார் சைக்கிளில் வந்த கும்பலை சேர்ந்த வாலிபர்கள் கையில் அரிவாளுடன் பாய்ந்து வந்து சரமாரியாக புலவர் கணேசனை அரிவாளால் வெட்டினர். இதனை அருகில் இருந்தவர்கள் பார்த்ததும் தடுக்கும் வகையில் எச்சரிக்கை விடுத்தும் சத்தம் எழுப்பி ஓடி வந்ததை கண்டதும் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். உடலில் தலை உட்பட பல்வேறு இடங்களில் வெட்டுக்காயம் ஏற்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு உடனடியாக தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து முத்தையாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியைச் சேர்ந்த முத்துராஜ், கார்த்திக், இசக்கி உள்ளிட்ட 3 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.